மடல் சீமெட்டோ பசரை ஓடக்கூடிய பஸ் வெடிச்சிருக்கீங்க எப்படி பண்ணுறீங்க? 2 பேர் இறந்துட்டாங்க. மழை கூட தானே, மழை கூடனால வலிக்கிட்டு போயிடுச்சு. இதை பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிறன்றிருக்குன்னு. அதாவது வந்து நாங்கள் இப்போ வட்டவத்திக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது மடல் சீமை வட்டவத்திக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து போகிற பாதையில் வந்து ஒரு பஸ் வந்து தடம் புரண்டு இருக்குது. அதாவது இந்த சம்பவம் வந்து நைட்டு வந்து நடந்திருக்கு. உள்ளே வந்து பிரயாணம் பண்ணும்போது பயணிகள் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற முழு விவரங்கள் எதுவுமே வந்து தெரியாது. பட் வந்து இங்கே இப்போ கூட வந்து அது மேலே எடுக்கிறதுக்காக வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து கொண்டிருக்காங்க. இந்த ஊரோட பேர் என்னெல்லாம் சொன்னாங்க, அது வாயில நுழைய மாட்டேங்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம இங்கே அடிக்கடி இப்படியான சம்பவம் தான் அதிகமாக. இதை பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிறன்றிருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி கல்லை வச்சு அடை கொடுத்துருக்காங்களான்னு வந்து இழுத்து கட்டியிருக்காங்களா அங்கே. இந்த ரோட் வந்து மோசமான ரோட். வந்து நாங்கள் மடல் சீமைக்கு போகிறதுக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம், அதை வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த பாதையே வந்து கடும் மோசமாக இருந்தது. என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும், மலை வந்து இப்படி சுற்றி ஏறி கொண்டு போகணுன்றதால வந்து. ஸோ இதில் ஆக்கள் வந்தாங்களா என்ன இதில்? இல்லை இல்லை இல்லை, இது வீட்டுக்கு போகக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளே போகல. இங்கே பக்கம் தானே போகிறோம். இங்கே தான் இந்த பாதையில் தான் போகணும். ஏன் இப்போ என்ன நடந்தது? மழை கூட தானே, மழை கூடனால வலிக்கிட்டு போயிடுச்சு. நைட்டு மழை பெஞ்சுதா? சரியான மழை. யாரும் இருக்கல. இல்ல இல்ல வீட்டுக்கு போகக்குள்ள வந்து அதாவது அவங்களுக்குள்ள வந்து முடிஞ்சு வீட்டுக்கு போறது. இந்த கடுமையான மழை வேற புகமூட்டம், சரியான மழை. புகமூட்டம் வந்து இந்த அளவுக்கு இந்த கூட விளங்காது. ரொம்ப மழை நாளே விளங்காது. ஸ்லீப்பர் ஏரியா தானே. இந்த ஊரோட பேர் என்னன்னா அந்த மாதவகுரு மடல் சீமை. இங்க மண் சரிவுகள் ஏதாச்சும் பதிவாயிருக்கு? மண் சரிவு நிறைய பதிவாயிருக்கு. மடல் சீமை தான் நிறைய பதிவு. இப்போ நாங்கள் மடல் சீமைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த முகாமில் தங்க வச்சு எங்கே இருக்கிறாங்களே உண்மை இங்கே வார பாதையே அவ்வளோ பயமாக இருக்கு. எனக்கு பார்க்குறது வந்து இப்படி மலையை சுற்றி ஏறுவார். நீங்களும் என்னென்ன இதில் வந்து பயணம் செய்றீங்க? வருஷக்காலமாக இதில் தான் இப்படி தான் வாழ்றோம். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மழை வந்தால் எங்களுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டா வாழ்றோம். எது நடக்குங்கிறது தெரியாது. ஸோ இப்போ இது இவ்வளவு மணி நேரமாக வந்து இது போராடி கொண்டிருக்கீங்க. 7:30 மணிலேருந்து இப்போ நைட்டு 7:30 மணி நைட்டோ நல்ல காலம் இருக்கோம். ஓகே, அப்போ இதை வந்து இப்படி வேகமாக வந்து மீட்பு பணி செய்யக்கூடிய இல்லை பூமுகளுக்கு சொல்லியிருக்காங்க. பூமுகள் கொஞ்சம் லிப் பிரச்சனைகள் தானே, அதனால கொஞ்சம் வர தாமதமாக இருக்கு. அப்போ டிரைவருக்கு யாருக்கும் எதுவும் இல்லை இல்லை யாருக்கு எதுவும் அதில் கல் வச்சு அடை கொடுத்துருக்கீங்க. யார் வச்சு? நாங்கள் செஞ்சு ஏற்றி உயர்த்துறதுக்காக செஞ்சுருக்கோம். அப்படி மேலே அப்படி கொஞ்சம் இழுத்து அப்படியே மேலே உயர்த்து வரீங்க. அடிச்சு எடுக்கிறதுக்காக அப்படி என்ன அந்த இழுத்து கொண்டு இருக்காங்க பாருங்க. அதாவது என்ன யாருமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலையாம். ஸோ அப்போ பஸ்ஸை வந்து எப்படியாச்சும் எடுக்கணுன்றதுக்காக வந்து எப்படி கல்லை வச்சு அடை கொடுக்குறாங்க பாருங்க. என்னென்னு சொல்லி சொன்னாங்க, அந்த கட்டி இழுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே கல்லை உயர்த்தி வச்சு வந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பஸ் உயரம் தானே. நாங்கள் வந்து அந்த பாதையால் வந்து நாங்கள் இப்படி ஸோ அதில் வரைக்கும் பார்த்து நாங்கள் என்னடா பஸ் வந்து இப்படி பிறண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்து பயமாக இருந்தவன். நாங்கள் வந்து பயந்துட்டோம் அதில் வரைக்குள்ள. சம்டைம் யாரும் பயணம் செஞ்சாங்களோ என்ன நடந்துச்சோ தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பெட்டிகளூர்லேருந்து வரோம். ஸோ என்னென்னா இப்போ நிறைய தெரிந்த நீங்கள பக்கம் தான் மண் சரிவு என்று வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்க்க வந்து நாங்கள் நேரத்தில் வந்து யூரி என்ற அந்த இடத்துக்கு போய் வந்தாங்க. இப்போ அந்த மடல் சீமைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இது வரைக்கும் இதே மாதிரி வந்து பஸ்கள் பிறண்டு எதுவும் பிரச்சனை வந்திருக்கா இங்கே இந்த பாதையில்? அப்படி பெரிய பாதிப்புகள் வரது ஏற்கனவே அந்த பண்ணி 6ஆம் கட்டங்கிற ஊரில் மட்டும்தான் பஸ் ஒன்று பிறண்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. இங்கிட்டலாம் அப்படி ஒன்றும் இல்லை. இங்கிட்ட அப்படி ஒரு பாதிப்பு. மண் சரிவில் பட்டாத்தையில் 6 பேர் இல்லாமல் போயிட்டாங்க. நீடுசலில் 2 பேர் இறந்துட்டாங்க. இங்கே பக்கம் மடல் சீமையில் இங்கே இந்த அனந்தத்தில் அவங்க இறந்த பேர் எண்ணிக்கை எத்தனை மொத்தம்? பட்டாத்தில் 6 பேர், நீடுசலில் 2 பேர், 8 பேர் போய்க்கு இறந்துருக்காங்க. ஒரு ஆள் காணாமல் இருக்காங்க. இது வந்து மடல் சீமை டிஸ்ட்ரிக்ட். சரி, இப்போ இது எவ்வளோ நேரம் இப்போ எடுத்து கொண்டு இருக்கீங்க? நைட்டு அப்படி நைட்லேருந்து வேலை செஞ்சு இப்போ எடுத்துக்கலாம். இன்னமும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒருத்தர் கேபிள் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இழுத்து நீ இப்படி எடுத்துருவாங்க, பஸ்ஸை எடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இதுக்கு முதல் வந்து இப்படி தடம் புரண்ட பஸ்ஸுகள் வந்து பொதுமக்களாக சேர்ந்து எடுத்த அனுபவங்கள் இருக்குது அங்கே இருக்கு. ஓ இங்க நிறைய வாங்கினது நாங்கள் ஆக்களே சேர்ந்து தூக்கி எடுத்துருக்கோம், நாங்கள் ரோட்டுக்கு எடுத்துருக்கோம். இந்த பாதையில் அளவு பாருங்க, இது எத்தனை அடி வரும் இந்த பாதையில் அளவு? இது வந்து இப்போ மெயினாக எந்த ரூட்டுக்கு வேலைகிற பஸ் வந்து பள்ளிக்கு போற ஏரியா ஏரியா அந்த பக்கம் இருக்க கடன். ஐயோ கடவுளே, எப்படி பண்ணுறீங்க? அளவில் பயணிகள் யார் உள்ள பயணிகள் அதாவது இதுக்கு மெயினாக வந்து இருக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. இவங்க நார்மலாக வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாமோ அதுகளை தான் வச்சு கொண்டு இப்போ எடுத்துக்கொண்டு இருக்காங்க. நிலைமை பாருங்க, பஸ்ஸை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. வந்து எப்படி வாரன்றது ஏன்னா அந்த பாதை வந்து சுற்றி சுற்றி நின்று நான் வந்து மலைக்கு உச்சிக்கு வந்து ஏறி வரோம். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாக வந்து இருக்கிறோம். ஸோ அந்த பாதையெல்லாம் தெரியாது என்ன அப்போ அதுக்கு மேலே வந்து பயணம் செய்கிறது வந்து கட்டாயம் அப்படியா? நீங்க பயணம் செய்யணும். இவங்க வந்து பயணங்கள் செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. மழை காலம் வந்துச்சுன்னா சனி வந்து புகை மூடங்க ஓட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் தெரியாத மாதிரி அதுகள் தான் கொஞ்சம். மற்றபடி அப்படி ஒரு பிரச்சனை பயணம் போறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, போகலாம் ரோட்டுகள்ல. இது பெஞ்சாக்க தெரியும், இந்த மலை பிரதேசம் தானே, அது வந்து புகை மூட்டங்கள் வந்து மூடி போட்டுரும். இது வந்து மலை உச்சி, மலை உச்சி தானே இது. இது இப்போ கீழே எத்தனை அடிங்கண்ணா வரும்? கீழே ஒரு 25-30 அடி இருக்கும். 25-30. இப்போ இதை விட கூட அடி தூரத்துல இருந்தெல்லாம் இங்கே பஸ் பிறண்டு இருக்குதா? அப்படி பஸ் இதுளுக்கு பிறண்டது இல்லை, வீல்கள் அந்த மாதிரி பிறண்டு இருக்கு. பஸ் தூக்கி எடுத்துருக்கோம், பஸ் இதுளுக்கு பிறலாது. இது நேற்று வந்து இந்த மழை தண்ணி போறதுனால ரோட்டு சரியா விளங்காம எனக்கு இடிஞ்சு தானே இருந்துச்சு, டயர் இறங்கி பண்ணிங்க. பயணிகள் இருந்திருந்தா இன்னும் வீட்டுக்கு வர்றதுக்கு இருக்க மாட்டாங்க. அதான் வீட்டுக்கு வரும்போது தானே மெயின் ரோட்ல இருந்தா பயணிகளை ஏற்றிக்கிட்டு தான் போகும். இதுல வந்து வீட்டுக்கு வரும்போது இது சாதாரணமாக சொல்லக்கூடாது. உண்மையில வந்து இந்த ரோட்ல வந்து பயணம் செய்யறது வந்து ஏன்னா அவ்வளோ மோசமா இருக்கு. இந்த சைட்ல வந்து தடை வச்சிருந்தாலும் பிரச்சனை, தடைகள் இல்லை. எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. ரோட்டு வந்து சிறிய ரோட் தானே, ஆனங்களுக்கு பத்தா அந்த ரோட்டு வந்து அதான் பாட்டிகள் வந்து அவ்வளோ மோசமா இருந்த மாதிரி இருக்கு. யாரும் வந்து முக்கியமான அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் அந்த இடத்த செய்யறத பார்க்கணும். ஏன்ட்டா நாங்களும் இப்போ நாங்கள் ஊருளுக்கு தானே இருக்கோம். இப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்தால் தான் இந்த சரியான முறையில் அந்த நியூஸை கொடுத்து பாதையெல்லாம் சரியாக செஞ்சுக்கிறதுக்கு லேசாக இருக்கும். எங்களுக்கு சந்திச்சிருக்காங்க வந்து அரசாங்கம் இந்த ஒவ்வொருத்தவங்க மந்திரி மாதிரி தான் அந்த கொங்கிரீட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ ரோட்டு வந்து அதுக்கு தகுந்த ரோட்டு பத்தாது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து இந்த ரோட்டெல்லாம் முடிஞ்ச மாதிரி எப்படின்னா நம்ம பார்த்துறாங்க வார வழிகளில் வந்து இங்கே இல்லை மழை இதோட பனியை போனீங்கன்னா பார்ப்பீங்க. இங்கிட்ட பனியை போனீங்கன்னா நிறைய 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே போய் முடிஞ்சிருக்கு. அப்படி ஃபுல்லாகவே போயிட்டு ஒரு 2 கிராமமே இல்லாமல் போயிருக்கு. ரூமான்ற ஒரு ஊர்ல அங்கத்தானே சேதம் கூட அது பாட்டாவட்ட இல்லாம போயிடுச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இங்க இருந்து அந்த ஆக்கள் தான் மணல் சும தமிழ் வித்தியாலயத்தில் இருக்கிறாங்க. அங்கதான் போயிட்டு வந்துருக்கோம் வாழ்வது. அப்பதான் பார்த்து நாங்கள் வந்து அங்கிருந்து யோசிச்சோம் சம்டைம் இங்கே போகிறோம் பஸ் என்ன நடந்தது தெரியாது. ஆனால் முக்கியமாக சொல்லி யாரும் ஹெல்ப்பும் வரையில அவங்கள எடுத்து கட்டி நாங்களே தான் செஞ்சுக்கிருக்கோம். இப்போ மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். மழை வந்துருச்சுன்னா இழுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் எங்களுக்கு. ஏதோ நீங்கள் இப்படி வந்ததுக்கு இந்த மாதிரி ஆக்கள் வந்து எங்களுக்கு இந்த ஊர்கள் ரோட்டுகளை கொஞ்சம் அளவில் இது பண்ணி எங்களுக்கு மந்திரிமார்கள் கொஞ்சம் தெரிவித்து கொஞ்சம் அகலமாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லோம். இப்போ இது இந்த பிரச்சனை அந்த மண்சரிவு பிரச்சனை டைமில் அது சந்திக்க இல்லையா? இன்னும் ஒரு மந்திரி கூட வரவே இல்லை. எந்த ஒரு மந்திரிமாருமே வரல. ஒரு மந்திரி கூட ஒரு பேர் இன்னொரு இது மாதவ் குரூப் அம்மனு டிவிஷன் மொடல் சீம் ஒருத்தருமே வரல. ஸோ இந்த பஸ் வந்து மடல் சீமை டு பசரை ஓடக்கூடிய பஸ். போய் வர இப்போ இங்கே மடல் சீமையிலேருந்து பசரைக்கு போய் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு 45 நிமிஷம் போகும். 45 நிமிஷம் போகிறதுக்கு வர்றதுக்கு 45 1.5 ஹவர் ஒரு மணித்தியா 1:30
டைம் போகும். இங்கே உள்ளவங்களுக்குலாம் பெட்ரோல் பேங்க் எங்கே இருக்குது? பணியம் இருக்குது, டவுனு பணியம். டவுன் இருக்குதாங்க டவுனுக்குள்ள. பயந்துள்ள நம்ம பயந்துடன் போகணும். அந்த என்ன ரோட் வந்து அவ்வளோ வளைவாகவும் இதாகும், சேஃப்டி இல்லை. அது வந்து சரிங்க சரி இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு இப்போ மீட்பு பணிக்கு இவ்வளோக்குலாம் இந்நேரம் ஆட்கள் வராமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே யாருக்கும் அவசரம்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் எல்லாம் வருமா வேகமா? ஆம்புலன்ஸ் 1990 அது கிடைச்சா வரும். வரும். அது பசறையிலேருந்து வரும். பசரிலேருந்து தான் வரும். இல்லை, பசறையிலேருந்து தான் வரும். ஓகேன்னு சொன்னால் மழை வேறு வந்துட்டு இருக்குது தானே. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க இதை கிளியர் பண்ணி முடிக்கணும். மழை வந்தால் எப்படி வந்து இழுத்து கொண்டு இருக்காங்க பாருங்க. ஓ மை காட். அந்த மைனா படத்துல பஸ்பிரண்ட கதை தான்டது எப்படி இருக்குன்னு. அதுவும் வந்து மழை பெஞ்சு தலை போய்க்குள்ள எப்படி நடக்குது தான். அதாவது அந்த சிச்சுவேஷன்ல வந்து நடக்கிறத வந்து அப்படியே காண்பிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட 3 இது வந்து கட்டி இழுத்து கட்டி வச்சிருக்காங்க. இது நார்மலாக கட்டி வச்சிருக்காங்க. கேபிள் ஒன்று அந்த கேபிளில் பரவாயில்ல, ஹெல்ப்புக்கு வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. நாங்களும் வந்து பயந்தம் என்னென்னா அங்கேருந்து வரைக்குள்ள பார்க்கக்குள்ள பஸ் அப்படி பிரண்டு கிடக்கிற மாதிரி தான் பதில் தெரியுது உங்களுக்கு வந்து இப்போ தான் இருந்தது. நாங்கள் வந்து அந்த ரோட்டில் வரைக்குள்ள பார்த்தோம். ஸோ வந்து பயந்துட்டோம். சம்டைம் வந்து யாரும் பயணிகள் வந்தாங்களோ என்ன நடந்தோம்னு சொல்லி அதான் ஓடி வந்து பார்த்து நாங்கள் ரோட் ராயலத்தை பாருங்க அவருக்கு வந்து ஒரு 7 அடி இருக்குண்ணே. இதில் வந்து ஒரு பஸ்ஸை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்கு எனக்கு தெரியல. பக்கத்துக்கு அங்கேருந்து வாகனம் வர சொன்னால் இன்னொரு பக்கத்துக்கு சைட் பண்ணி தான் விட. இந்த உண்மையில ஒரு 3 வீலர் போகிறதுக்கு தாராளமாக காணும்னு சொல்லலாம். ஒரு பஸ் எப்படி இந்த ரோட்டில் கொண்டு வர 3 வீலர் போகிறன்றது கஷ்டம் படுது. அது சைட் பண்ணி தான் அடுத்த 3 வீலர் கூட. ஐயா இப்போ ஒரு பஸ் வந்து அடுத்த பஸ் எப்படி கொண்டு போவாங்க? அடுத்த பஸ் என்ன பண்ணுறது? மக்கள் பொதுமக்கள் தானே எத்தனை மக்கள் செத்து இருக்காங்க. நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதா எந்த ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் போனால் அங்கே அந்த ரோட்டில் போயிட்டு அங்கே போகணும். எந்த பஸ்? மாதவ ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே இருக்கு பக்கத்தில் எந்த பிரச்சனையும் ஆகுது. மடல் தான் போகும். தினம் இதான் நம்மளோட வாழ்க்கை. நம்ம வெளியிலேருந்து பாக்கிகள் வந்து வெளியிலேருந்து பாக்கிகள் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வாழ்கிறதுன்றது வந்து சரியான கஷ்டம்தான். ஸோ இந்த ஒரு பாதையில் அதுவும் வந்து அங்கங்கே வெடிச்சிருக்கீங்க எப்படி இருக்குண்டு ரோட் வந்து எவ்வளோ காலத்துக்கு முந்தி போட்ட ரோட்டுன்னு சொல்லி தெரியல. பாருங்க, முக்கியமானது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து சந்தோஷமான வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த ரோட்டில் பயணம் செஞ்சு பார். இந்த பஸ்ஸை கொண்டு போகலாம். இதில் அங்கேருந்து ஒரு ஆட்டோ வந்திருக்கு, அந்த இருக்குது. இங்கேருந்து பஸ் போயிருக்கு. எப்படிடா போகிற வந்தால் அதான் இங்கே மற்ற பெரிய காரோ ஹேண்ட்ஸோ அது ஓடுறதுலாம் விட பைக்கு தான் இங்கே எங்களுக்கு சேவ் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக ரோட் போகுதுல்ல, அந்த ரோட்டால் விட்டக்குலாம் இந்த பெண்ட் பண்ணும்போது அதுக்கு எனக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையா பிரதர். முகில் மறைச்சி தான் ஈவினிங் டைம் ஆனால் ஃபுல்லாக புகை மூட்டை வந்துருமாண்டா. அந்த போஸ்டில் அடிக்கிறீங்க, இந்த போஸ்ட்லாம் பண்ணி அந்த புகை வந்து முகில் வரும். நீ பாரு, அப்படியே சுற்றி அப்படியே வருது முகில். அந்த புகை வந்து ஓட்டு போடுறது தெரியாது, அழுத போடுறதும் தெரியாது. ஓகே, நம்மளும் வலிக்கிடுவோம், கவனமாக வந்து பயணிப்போம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையெல்லாம் இதுதான். எப்பப்போ என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. மண் சரிவாலையும் ஆபத்துக்கள் வரும். மண் சரிவு என்னும் போது வந்து பெரிய பாறங்கள் வந்து தலைக்கு மேலே உருண்டு வரும். எப்போவுமே உயிருக்கு நொடிக்கு நொடி பயந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான். மழை டைமில் மண் சரிவுகள் வராதப்போ கூட வந்து முகில் மறைச்சிச்சுன்னு சொன்னால் அவர் வந்து வாகன பிரயாணம் பண்ணுறது கூட வந்து ரேரான ஒரு விஷயம். அப்போ கூட என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எங்கே எந்த பக்கத்துல இருந்து எந்த மரம் முறிஞ்சு விடும் அப்படிங்கிறது தெரியாது. எல்லா பக்கத்தாலையும் அட்டை பூச்சிக்குள்ளே இருந்து வாழ்றாங்க. எல்லாமே வழி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் மலையக மக்களோட வாழ்க்கை. ஸோ எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. கட்டி இழுத்து ஒரு மாதிரியாக எடுத்துருவாங்க நம்புகிறோம். நாங்கள் வந்து போக வேண்டிய பாதை வந்து இது பைக் எடுத்துருவோம். இங்கே வருங்க, ஒரு 3 வீலர் போகிறதுக்கு தாராளமாக காணும். ஆனால் வந்து பஸ் போகிறேன்னு எனக்கு தெரியல. இதால் வந்து என்னென்று போகிறேன்னு சொல்லி. ஆனால் மெயின் ரோட்டில் வந்து இது வந்து அவங்கள்ட்ட பள்ளிக்கோ ஏதோ வந்து
போகிற ரோட்டுன்ற மாதிரி வந்து சொன்னவங்க. அங்கே அலையமா ஆக்கள் இருக்கிறாங்களோ தெரியலை. ஸோ இந்த ரோட்டால் தான் வந்து இப்போ இந்த பஸ்ஸை அயரோடி முடிச்சுட்டு பார்க் பண்ணுறதுக்காக வந்து போயிருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்க் பண்ணுறதுன்னா அவங்களோட வீட்டை கொண்டு போயிருக்காங்க போல். ஸோ அப்போ அந்த டைமில் தான் இந்த இப்படி திருப்பாய்க்குள்ள இந்த பெண்டில் வந்து அது நடந்திருக்கு. அப்படி வந்து பிறண்டிருக்கு. நல்ல காலம் வந்து ஃபுல்லாக பிறல் இல்லை, நார்மலாக வந்து அப்படியே நித்தாட்டிட்டாங்க. கல்லடை வச்சு ஒரு மாதிரியாக பஸ்ஸை காப்பாற்றிட்டாங்க. நாங்கள் போகிற பாதையை வந்து காட்டுறோம் உங்களுக்கு. இதான் நாங்கள் போகிற பாதை, அதாவது மடுல் சீமை. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து போகிறோம். என்னது கணிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் போகிற வழியில் தான் இந்த சம்பவம் வந்து பதிவானதாக தான் உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்து மத்தியில் தான் இந்த மலையா மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மலை உச்சி நாங்கள் வந்து இப்போ ஏறி கொண்டிருக்கிறது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.